தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பெருமாள், அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சிவக்குமார் இவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் ஆகஸ்ட் 25 கேப்டன் அவர்கள் பிறந்தநாள் விழாவை ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்தும், வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக நிர்வாகிகள் வெற்றி பெற ஆறாத பாடுபட வேண்டும், பூத் கமிட்டி நிர்வாகிகள் அமைத்தல் குறித்தும், புதிய மகளிர் அணி சேர்த்தல் குறித்தும், அனைத்து கிளைகளையும் கழக கொடி ஏற்றுதல் குறித்தும், புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பார்த்திபன், பொதுக்குழு உறுப்பினர் விஜயகுமார், செயற்குழு உறுப்பினர் துரைராஜ் மற்றும் சரவணன், அச்சரப்பாக்கம் பேரூர் கழக செயலாளர் அசாருதீன் மற்றும் சண்முகம், தங்கராஜ், மோகன், வேலு, ராஜி, பாண்டியன், செந்தில்குமார் மற்றும் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அச்சரப்பாக்கம் சந்தை பகுதியில் கேப்டன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. மற்றும் நமக்கு முன்னாடி முன்னிட்டு அண்ணா இப்போ சொன்னாங்க அச்சரப்பாக்கம் இந்த கமிட்டி கொடுத்ததுனா நம்ம எல்லாரும் மனநிலை பேச முடியும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பார்த்தா எல்லாரும் ஒரு பேர் 2 பேர் தான் நீங்கள் வரீங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலாகவும் சட்டமன்ற தேர்தலாகவும் இல்லை ஒன்றியத்தில் போயிருக்கீங்க உங்கள் வரையை கொடுங்க. எதிர்கட்சி அந்தஸ்து பெற்ற ஒரு இயக்கம் என்றால் இன்னைக்கு அண்ணா திராவிட திராவிட அடுத்தபடியாக ஆலோசனை